வணக்கம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல்லேருந்து மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வைக்கிறோம். அதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் விற்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளால் ஃப்ரிட்ஜை அவாய்ட் பண்ண முடியாது. வாரத்துக்கு ஒரு நாள் மாவு எடுத்து அரைச்சி வச்சுக்கிறோம். பாலும் நம்ம முன்னக்கூடியே வாங்கி வச்சுக்கிறோம். முன்னாடியெல்லாம் கடை பக்கத்தில் இருந்தது, உடனே ஓடி போய் வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. இப்போல்லாம் பிள்ளைகள் காலையில் 7 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சு விடுறாங்க. ஸோ நமக்கு வந்து உதவிக்கு இல்லாதனால நம்ம நைட்டே வாங்கி வைக்கக்கூடிய பொருளை காசி வச்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ நான் நைட்டே காசுறதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறது கூடுமான வரைக்கும் குறைங்க. இது நான் எதையுமே நான் உங்ககிட்ட சொல்லும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு ஆகணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம எல்லாரும் நடந்துக்கிற முறைக்கு காரணமே நம்ம சூழ்நிலையும் நம்ம மனநிலையும் தான். புரியுதுங்களா? ஸோ ஃப்ரிட்ஜையே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இப்போ நம்ம நாடு இல்லை. நம்ம எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம அந்த மனநிலைமை தான் இருக்கிறோம். ஸோ ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைங்க. ரொம்ப முக்கியம், நான்வெஜ்ஜை ஃப்ரிட்ஜில் வைக்கவே வைக்காதீங்க. இன்றைக்கி சிக்கன், நாளைக்கு பாய்சன்னு சொல்கிறாங்க. நான்வெஜ்ஜு முக்கியமாக சிக்கனும் வெங்காயமும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நாட்டு காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வைக்கிறத தவிருங்க. சப்போஸ் நீங்கள் வச்சிட்டீங்க, எது வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காய்கறிகளை சமைக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துருங்க. இது எல்லாம் உங்களுக்கு முடிகிற அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்களால் முடியலைன்னா உங்களுடைய சௌகரியம் போல் நீங்கள் செய்யுங்க. எல்லாமே நம்ம உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டா தான். பணம் காசு இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை சந்தோஷமாக ரன் பண்ண முடியும். ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பொருளை எடுத்து அந்த கூலிங்கோடு சமைக்கிறதையோ அந்த கூலிங்கோடு சாப்பிட்றதையோ நம்ம வந்து தவிர்க்கலாம். அதுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு 2 hours முன்னாடி எடுத்து வச்சுருங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியிலையும் போட்டு வச்சு நார்மல் டெம்பரேச்சருக்கு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எப்படி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயவுசெய்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஏன்னா அது வெளியிலேயே நல்லா இருக்குது. அதனால ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. கூடுமான வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத தவிருங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை காய்கறிகள் வாங்கிக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். முடியலைன்னா என்ன பண்ண முடியும்? வேறு இல்லைங்களா? அதுவும் மோஸ்ட்லி நான்வெஜ்ஜை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. கூடுமான வரைக்கும் ஃப்ரிட்ஜை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். நாட்டு காய்கறிகளை நிஜமாக ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. பழ வகைகளை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. 2 days once வாங்கிக்கோங்க. நீங்கள் பூக்களை கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு 4 நாள் வச்சா நல்லா தான் இருக்குது. அந்த பூ மாடாமல் தான் இருக்குது. ஆனால் அந்த வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 2 hours திருப்பி அந்த 4 நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு அழகு அந்த பூ கொடுக்குமோ அந்த அழகு அந்த பூ வந்துடும். ஒரு நாள் முழுக்க அது நல்லா இருக்காது. அது நானே பார்த்துருக்கேன். நீங்களும் ஃப்ரிட்ஜை தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.